இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசா இல்லையா? மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், ஆதரிக்கல, அவ்வளவுதான். அதையே நார்த் சவுத் டிவைடுங்கிறதுக்கான நீங்க பாயிண்டா நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது. கரெக்டா அந்த ஒரு வருஷம் நடந்து இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் பெரிய அளவுல பண்ணார். நிறைய ஊழல், நிறைய பிரச்சனைகள் அங்க இருந்தாலும் மதுபான ஊழல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய லெவல்ல மாட்டினாரு. இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாத லெவல்ல அவர் முடிஞ்சிச்சு ஒரு கதை. இதே கதை தான் சந்திரசேகர் ராவுக்கும் நடந்தது. இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் ஒழிஞ்சு போனார். அப்ப இன்னைக்கு திமுகவுக்கும் இதே மதுபான ஊழல்ல தான் முடிவு வருமா? இதுதான் ஒரு முன்மாதிரியான விவசாயிகளை போற்றக்கூடிய ஒரு அரசு. அதனால நாம அவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிப்போம். அந்த பாராட்டு தெரிவிக்கிறது மூலமாவது இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ரோஷம் விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யுமா? அவனுக்கு ஹோலி, உனக்கு ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே போல ஹோலி கொண்டாடுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குல்ல. உனக்கு கலர் பொடி பிடிக்காது, உனக்கு கொண்டாட்டம் பிடிக்காது, உனக்கு அடிச்சு விளையாடுறது பிடிக்காது, உனக்கு டமரா அடிக்கிறது பிடிக்காது, மேல அடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவன் ஏன் அதை செய்யக்கூடாது? அவனோட உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் இவை என்று பார்ப்போம். ரூபாய் குறியீடு மாற்றம் பிரிவினைவாதத்தின் மனநிலை, நிர்மலா சீதாராமன் பதிலடி. வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோத பணம் பெற்ற வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு, ஆதாரங்கள் இருப்பதாக இடி அறிக்கை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய சத்தீஸ்கர் முதல்வரை பாராட்டிய தமிழக விவசாயிகள். முஸ்லிம்கள் மசூதி சென்று தொழுக வேண்டிய அவசியம் இல்லை, யோகி ஆதித்யநாத். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். தமிழக அரசும் மத்திய அரசும் நிறைய வார்த்தை போர் முற்றி போய் இப்ப என்னன்னா, ஒரு இந்திய அரசின் சின்னத்தை மாற்றக்கூடிய ஒரு லெவலுக்கு தமிழக அரசு தன்னுடைய பிரிவினைவாதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிட்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு இருக்கிறது. எதற்காக சொல்லியிருக்கிறேன்னா, இன்று தமிழக அரசின் பட்ஜெட் தாக்குதல், ஒவ்வொரு பட்ஜெட் தாக்குதல் முடியும்போது தேவநாகரி சிம்பிளான ருப்பியாளர்களுடைய ரூன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது இந்திய அரசின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம். இதுதான் எல்லா இடத்துலயும் அந்த ருப்பீஸ்க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக பயன்படுத்தக்கூடியது. இந்த சின்னத்தை நான் மாற்றப் போகிறேன், தமிழ் எழுத்தாக ரூவை போட்டு நீ பட்ஜெட் தாக்கல் பண்ண போறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தன்னை கண்டனத்தை தெரிவித்தார். என்னன்னா ஒரு அரசின் சின்னத்தை மாற்றுவது என்பது ஒரு பிரிவினைவாதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயமாகும். இப்படி மாதிரி ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த சின்னத்தை உருவாக்கியவரே ஒரு தமிழர் தான். 2010ஆம் ஆண்டு இந்த சின்னத்தை உருவாக்கியவர் அவர் தான். நீங்க மேலும் பிரிவினைவாதத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு தமிழரின் திறமைக்கும் நீங்கள் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முதல்ல இந்த ரூபாய் அந்த சிம்பல், அந்த குறியீடை மாற்றியது அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறதையும் தாண்டி இது ஒரு சட்ட விரோதம் என்பதுதான் நம்மளுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிம்பலை இன்னைக்கு போடுவதற்கும் இதை உருவாக்குவதற்கும் இல்லை இதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதற்கும் இன்னைக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தவிர RBIக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இதை உருவாக்கியது மத்திய அரசு தானே. 2010 இது மாதிரியான ஒரு இலச்சினை இன்னைக்கு டாலர் அதுக்கான சிம்பிள் இருக்கு. உலகளவுல இன்னைக்கு எங்க டாலர் அப்படின்னாலும் அந்த அமெரிக்க டாலர்னுடைய அது இருக்கு. யூரோக்கு அவங்க ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் தங்களுடைய ரூபாய் மதிப்பிற்கு ஒரு சிம்பலை வைத்திருப்பது போல, தங்கள் நாணயத்திற்கு ஒரு வைத்திருப்பது போல இந்தியாவும் ஒரு சிம்பலை உருவாக்கியது. அந்த சிம்பல் 2010 மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதை RBI இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில வச்சிருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு திடீர்னு நீங்க அதை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதே முதல்ல அது சட்டவிரோதம். அதற்காக முதல்ல இன்னைக்கு தமிழக நிதி அமைச்சரும் முதல்வரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள்.
இது சட்டவிரோதமான ஒரு செயல். இது ஏதோ வந்து ஒரு பிரிவினைவாதத்திற்கான ஒரு செயலும் மட்டுமல்ல, தாண்டி இது ஒரு சட்டவிரோதமானது. இன்னொன்னு, இதாவது எப்படிப்பட்ட ஒரு வேடிக்கை கேலி கூத்தை இன்னைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு மத்திய அரசு வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக பதில் வைக்கவுமே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்லிமெண்ட்ல கூட பாருங்க, இந்த அம்மா எழுந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க பாட்டு கேள்வி கேட்கறது. இந்த அம்மா எழுந்து பேச ஆரம்பிச்சோடனே அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கூட கேட்கறது திராணி கிடையாது. என்ன அது அம்மட்டும் போய் இவங்க சொல்றதெல்லாம். அதனால அந்த அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு முன்னாடி நிக்க முடியாம ஓடி வந்துடுறது வெளியில தப்பன்னு. நம்ம இந்த ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பசங்க எல்லாம் வந்து குறும்பு பண்ணும்போது ஏதாவது இப்ப டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல தூக்கி போடுறது, இல்ல ஒரு பேப்பர் ராக்கெட் போடுறது, ஏதாவது போடுவாங்க. டீச்சர் திரும்பி எவன்டா அதை செஞ்சது அப்படின்னு சொன்னா பெஞ்சுக்கு கீழே ஒளிஞ்சுக்குவான், இல்லைன்னா நைஸா வெளில போயிடுவான். இந்த ஒரு செயல்பாட்டுலதான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு திமுக எம்பிக்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த பானையில தான் இன்னைக்கு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி நீ இப்ப சொல்லிட்டு இருக்கியே, இந்த சிம்பிளை உருவாக்குனதே உன் தமிழன் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், தமிழ்ங்கிறது மட்டும் கிடையாது, இதை உருவாக்கியதே இவங்களுடைய ஒரு ஆளுதான். ஏன்னா இந்த சிம்பலை வந்து வரைஞ்சி அது கிரியேட்டிவிட்டி, அதாவது 2010 ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்ப இருந்த காங்கிரஸ் வந்து மத்தியில காங்கிரஸ், மாநிலத்துல வந்து திமுக, இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி, நல்லா கவனிக்கணும் அதெல்லாம். அப்ப ஒரு போட்டியை வந்து இது நிதியமைச்சரா இருந்த அந்த ப. சிதம்பரம், அப்ப RBI எல்லாம் சேர்ந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப அனௌன்ஸ் பண்ணோடனே எத்தனையோ பேர் வந்து இதுக்காக வரைஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பயும் ஒரு சதி நடந்து, அப்ப உடனடியாக அந்த இதுக்கான ரிசல்ட்டையும் கூட நம்ம சொல்லல. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணிருக்கோனாங்க. அப்ப திடீர்னு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அந்த காலத்து அந்த கதையை அந்த டைம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அது யாரோடது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக எம்பியாக இருந்த ஒருத்தனுடைய மகன் உதயகுமார். அந்த உதயகுமார் தான் அதை வந்து முன்வைக்கிறார். அப்ப அந்த உதயகுமார் முன்மொழியதை இன்னைக்கு திமுகவும் ஏற்றுக்கொண்டது. அதாவது கருணாநிதி ஏற்றுக்கொண்டார். நீங்க சரியா சொல்லணும். இல்ல, அவர் பேர் வந்து முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கத்தின். ஆமா, தர்மலிங்கம் உதயகுமார் எம்எல்ஏ. உதயகுமார் தான், அவர் மறைந்தவர் பேர் உதயகுமார். அப்போ ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரால் வரையப்பட்டது. அப்ப அவரால் ஹிந்தி திணிப்பு முன்மொழியப்பட்டது. இன்னைக்கு இவங்க அதை ஹிந்தி திணிப்புன்னு சொல்றதுனால நம்ம சொல்றோம். அப்ப ஹிந்தி திணிப்பு அவரால் முன்மொழியப்பட்டிருக்கு. யாரால? திமுக குடும்பத்தினரால், ஒருவர்களால. அப்ப அதை அங்கீகரித்தது திமுக தலைவர் கருணாநிதி. ஏன்னா அன்னைக்கு கருணாநிதி தானே தலைவர். அப்ப அவர் தான் அங்கீகரித்தார் அதானே. அப்போ உங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வந்து அதற்கு ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாமா? அப்ப ஹிந்தி திணிப்பிற்கு யாரு அப்ப நிதியமைச்சர்? ப. சிதம்பரம். இன்னைக்கு யார் இந்தி எதிர்ப்பை பத்தி, இந்தி திணிப்பை பத்தி அதிக அளவுல எதிர்த்து பேசிட்டு இருக்காரோ அதே ப. சிதம்பரம் தான் அன்னைக்கு நிதியமைச்சர். உங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர். அன்னைக்கு நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க. ஏன் அன்னைக்கே அதை எதிர்த்திருக்கலாமே? உதயகுமார்கிட்ட போய் சொல்லிருக்கலாமே, அப்ப இதெல்லாம் ஹிந்தி எழுத்து, தேவநாகரி எழுத்து, இதெல்லாம் நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஒத்து வராது, நம்ம தமிழ் எழுத்து ரூ தான் நீ போட்டு வரைஞ்சு அனுப்பியிருக்கணும் சொல்லியிருக்கலாமே. யார் தடுத்து? அவங்கள யாரும் தடுக்கலையே, செஞ்சிருக்கலாமே. சரி, தமிழகத்துல எங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தரால சொன்னா கூட நாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நான் தான் வந்து செம்மொழி கொண்டு வர்றதுக்கே நான் தான் பெரிய தூணா இருந்தேன், எங்கிட்டயே நீ வந்து இப்படி ஒரு இதை கொடுத்துட்டேன்னு கருணாநிதி அன்னைக்கு தடுத்து நிறுத்திருக்கலாமே. யாரும் தடுத்து நிறுத்தல. அப்ப அன்னைக்கு இதற்கான போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டது. சரி, அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இத வந்து ஒரு பிரச்சனையாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நீ வந்து இதை பேசுவாயானால் இது பிரிவினை தவிர வேறு என்ன? இதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? அப்ப இது பச்சையாக இன்னைக்கு பிரிவினை. ஏன்னா நல்ல நீங்க இந்த ஸ்டாலின் அரசு வந்ததுல இருந்து 1 by 1 நீங்க பாருங்க. முதல் சட்டசபை கூட்டம் கவர்னர் பேசுகிறார். அப்ப கவர்னர் உரையில ஜெய்ஹந்த் விடுபட்டதை கொண்டாடியவர்கள். அதற்கு அடுத்ததாக ஒன்றியம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ப்ரமோட் பண்ணணும். இதுவரைக்கும் யாருமே
எந்த அரசும் எந்த மாநில அரசுகளும் ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இவர் மட்டும் ஒன்றியம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கினார்கள். அதை பரவலாக்க செய்தார்கள். எல்லா இடத்திலையும் ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அரசு என்று பேசவும் செய்தார்கள். அன்றிலிருந்து நீங்க நல்லா பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடி விங், டிஎம்கே திமுகவினுடைய ஐடி விங்ல திராவிட நாடு கோரிக்கை இன்றும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னாங்க. அந்த மாதிரியான மெசேஜை போட்டதை பார்த்தோம். ஆராசா ஸ்டாலின் இருக்கக்கூடிய மேடையிலேயே இதே கருத்தை பேசியதை நாம் பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து இவர்கள் வந்ததிலிருந்தே இதை மட்டுமே இன்னைக்கு பேசி வந்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இதை பயன்படுத்தி இந்த ரூபாய் இதை நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா, முன்னாடி உள்ள ட்ராக் ரெக்கார்டு, இன்னைக்கு நடந்த விஷயம், இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த அரசினுடைய உள்நோக்கம் என்ன, இந்த அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. பிரிவினைவாதத்தை மட்டுமே மையமாக வைத்து சரிபட்டு கொண்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலக அரங்கில் வளர்ந்து வரும் பொழுது இந்த இந்திய ரூபாய்க்கான மதிப்பும் இன்னைக்கு உயர்ந்து வரக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த சிம்பலை நீங்க அதை குறைத்து பேசுவதும் அதை நீங்க அவமதிப்பது போல செயல்படுவதும் இந்தியாவையே இன்னைக்கு நீங்க இழிவுபடுத்துறது போன்ற ஒரு வேலையை இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானதா இல்லையா? அப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க எதை நீங்கள் அது என்னது பதவி ஏற்கும் பொழுது நீங்க பதவி ஏற்ப அந்த ஓத் நீங்க எடுத்துக்கொண்டீர்களோ அந்த ஓத்திற்கு இன்னைக்கு மாறாக இன்னைக்கு நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசா இல்லையா? நம்மளுடைய கேள்வி இவ்வளவுதான். இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசா இல்லையா? இதற்காக எப்படி அஜெண்டா செட் பண்ண செய்யறதுங்கிறதை நம்ம பார்க்கணும். ராஜ்தீப் சர்தேசாய் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ராஜ்தீப் என்ன பேசுகிறார், அவருடைய பிளாக்ல ஒரு வீடியோல அவர் பேசுறார், இன்னைக்கு நாட்டுல மத பிரிவினைவாதம் இல்ல மதத்தை வைத்து நாடு பிளவுபடுவதோ இல்ல மதத்தை வைத்து இன்னைக்கு பிரச்சனையோ கூட பெருசாக வரப்போவதில்லை. நார்த் சவுத் டிவைடு தான் இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்டு இன்னைக்கு அதுதான் நாட்டில் பிரச்சனையாக போகுது. அதாவது வடக்கு தெற்கு பிரச்சனை தான் இன்னைக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அதற்கு தலைமை ஏற்க போவது ஸ்டாலின் தலைமையேற்று வழி நடத்துவார். அதை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. அப்ப தென் மாநிலங்கள், இப்ப இன்னைக்கு தென் மாநிலங்கள்ல பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் இருக்கிறது. இப்ப பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கும் பொழுது ஸ்டாலினுக்கு இதை லீடு பண்றது வசதியாக இருக்கும். இன்னைக்கு இதுல சிங்கிள் அவுட்டாக இருப்பது அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் வேற வழி இல்லாமல் அவரையும் இவங்க மாத்துவார்கள். அப்ப இன்னைக்கு நார்த் சவுத் டிவைட் அப்படிங்கிறது, அதனால பிஜேபி இங்க தமிழகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்ச எதுவுமே இன்னைக்கு வெற்றி பெறாது அப்படி என்பது போன்ற அந்த கருத்துக்களை செய்து அது ரொம்ப இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா எப்படியாவது சந்திரபாபு நாயுடும் இதுல இணைந்திட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் அதுல அஜெண்டாவும் நன்றாக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்ப எதுக்காக இதை திட்டமிட்டு பரப்பணும்? இன்னைக்கு இங்க இப்படி நடந்து கொண்டிருக்க சம்பவத்தை எதுக்காக அதை நார்த் சவுத் டிவைடாக நீங்க அதை பார்த்து நீங்க கொண்டு போகணும்? மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல, அவ்வளவுதான். அதையே நார்த் சவுத் டிவைடுங்கிறதுக்கான நீங்க பாயிண்டா நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க. அப்ப இதுல நல்லா தெரியும் இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு என்பது இல்லாத ஒன்று அப்படின்ட்டு. அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறது மாதிரி இன்னைக்கு இது வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, இது ஏதோ வெறும் அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் என்று, இதோ ஒரு மொழி அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தவறு. அதன் மொழி அரசியல் மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி ஒரு பிரிவினைவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணும் இருக்கிறது என்பதை நாம இதை வைத்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதை தான் இன்னைக்கு நிர்மலா அம்மாவும் மிக தெளிவாக இன்னைக்கு எடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம இன்னொரு கோணத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல், கனிம வள ஊழல், அப்புறம் இந்த போதை பொருட்களால இன்னைக்கு தமிழகமே திணறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் இந்த விஷயத்தை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு தோன்றுகிறது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இவர்கள் அதை செய்திருப்பது என்பது சட்டவிரோதமானது,
பிரிவினைவாதத்தை வழிகொள்வது, அது மட்டுமல்லாம தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு வேலையை இன்னைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தமிழக நிதி அமைச்சரும் கைது செய்யப்பட வேண்டும், இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். சட்டவிரோதமாக இந்தியாவில் பண பரிமாற்றம் செய்ததற்காக திமுகவின் எம்எல்ஏவும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவஹர்லா அவர்களுக்கு ஓராண்டு தண்டனை இன்னைக்கு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1997 2000 காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் ஒரு இது ஃபாரின் ஃபண்ட், அதாவது எஃப்சிஆர்ஏ, அது ரெகுலேஷன் ஆக்டாக எந்த ஒரு வெளிநாட்டு பணமும் மத்திய அரசுக்கும் ரிசர்வ் பேங்க் தெரிவிக்கப்படாமல் இந்தியாவிற்கு கைமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அது இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செப்டம்பர் 97 டிசம்பர் 15 1997 ஜூலை 2000 வரைக்கும் ஜூலை 20 2000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,58,88,508 ரூபா சட்டவிரோதமாக அவர்கள் ஒரு பணத்தை பரிமாற்றம் பண்ணியிருக்கார்கள். இந்த பரிமாற்றம் பண்ண பணத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த பணத்தை டெபாசிட் இது பண்ணும்போது இந்த சிஎம்ஓ, அதாவது கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் என்ற அமைப்பே தொடங்கப்படவில்லை. பட் அதன் பேர்ல வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு இருக்கும்போது 2011 எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடந்த போது அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு ஓராண்டு தண்டனை வழங்கப்பட்டது. அவருடன் சேர்த்து அவருடைய கூட்டாளியான ஹைதர் அலிக்கும் சையத் நிஷார் அகமது ஜிஎம் ஷேக் மற்றும் முகமது கலஜியம் உங்களுக்கு தலா 2 வருஷமும் உங்களுக்கு தண்டனை கோர்ட் இது பண்ணுச்சு. இதை தொடர்ந்து அவர்கள் மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அந்த தீர்ப்பை உறுதி செய்தது. அதாவது அதே படியும் ஜவஹர்லாக்கு ஓராண்டும் மற்றவருக்கும் ஓராண்டும் மீதி இருக்கக்கூடிய 4 வரைக்கும் 2 ஆண்டு தண்டனை மீண்டும் உறுதி செய்து இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிபிஐனுடைய அகில இந்திய தலைவர் அவருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். இதே போல அப்ப அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக கைது செய்யப்பட்ட பொழுது அப்ப அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சு ஒன்றிய அரசு எல்லாரையும் நசுக்குகிறது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார். இப்ப அதே குற்றத்துக்காக இன்னைக்கு ஜவாஹிருல்லாவுக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எப்ப நடந்த சம்பவம்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு நடந்த இந்த சம்பவம். இப்ப எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் இதற்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்கணும். முதல் விஷயம், அப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு எதனால் நடக்குது? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி 1997 கோவையில அந்த போக்குவரத்து காவலராக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். எதுக்கு? போக்குவரத்து ரெகுலேஷனுக்காக உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி தடுத்து நிறுத்தி கேட்டு பண்ணதுக்காக இந்த இவ்வளவு பெரிய கொலை அப்ப நடந்தது பாக்குறோம். இதை ஒட்டி தான் அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நிகழ்த்தினார்கள் அன்னைக்கு. அப்ப அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றும் கூட அந்த குண்டுவெடிப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் பல கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள். அதை நம்ம ஸ்ரீ டிவியில தொடர்ந்து வீடியோக்களாக போட்டோம். அந்த பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுத்து நம்ம போட்டிருந்தோம். இன்னும் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் நம்ம கொஞ்சம் பேரை தான் நம்ம எடுத்து போட்டோம். இன்னும் பல பேர் இன்னும் இருக்கிறார்கள். அது போல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்பாவி மக்கள். அவர்கள் எந்த அமைப்பையும் சேராதவர்கள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள். நல்லா நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். நல்லா பார்க்கணும். அப்ப இந்த ஃபண்ட் எதற்காக வந்தது அப்படின்னா, அப்ப இந்த அந்த தலைப்பே எப்படி அவங்களுடைய அமைப்பினுடைய பேர், அதாவது அந்த அக்கௌண்டுடைய பேரே அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, கோவை முஸ்லிம் ரிலீஃப் ஃபண்ட்ஸ். அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இதற்கு நிவாரண தொகையாக நாங்க வசூல் பண்ணோம் அப்படின்னு தான் அன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த அமௌண்ட் எதுக்காக வந்தது? எஃப்சிஆர்ஏல என்ன இருக்கும், எதுக்காக நம்ம பணம் பெறுகிறோம், என்ன ஆக்டிவிட்டிக்காக பணம் பெறுறோம். அப்ப நீங்க எந்த ஆக்டிவிட்டியும்
நீங்க மென்ஷன் பண்ணாம ஒரு வெளிநாடுகள்ல இருந்து நீங்க பணம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அது எதுக்காக? இப்ப சட்டவிரோதமா ஏதோ ஒரு சட்டவிரோத செயல்களை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தானே. நீங்க இப்ப எந்த ஒரு என்ஜிஓவா இருந்தாலும் எந்த வெளிநாட்டுல இருந்தும் நீங்க பணம் வாங்கலாம். அப்ப நீங்க பணம் வாங்காததுக்கு என்ன கேட்கிறாங்க FCRAல? என்னன்ற ஆக்டிவிட்டி நீங்க பண்ண போறீங்க? அந்த பணத்தை வாங்கி எதற்காக இங்க இந்தியாவில் நீங்க அந்த பணத்தை செலவு பண்ண போறீங்க? அப்ப அந்த பணத்தை நீங்க அதுக்கு தான் செலவு பண்ணிருக்கீங்களேங்கிறதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் தானே FCRAல கேட்கிறாங்க. அதானே FCRA ரூல்ஸ். அப்ப FCRAக்கே நீங்க தெரிவிக்காமல் அந்த மத்திய அரசுக்கும் தெரிவிக்காம ஒரு அமௌண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, தெரியாம அந்த பணத்தை நீங்க பெறணும் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நேரடியான ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை இல்ல அப்படின்னு புரியுது. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணம் அது இல்லை அப்படிங்கறத அது நல்லா புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணம் அப்படின்னா நீங்க சொல்லியே அந்த பணத்தை நீங்க வாங்கலாமே. அப்ப சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல. அப்ப இது ஏன் ஒரு பயங்கரவாதத்திற்காகத்தான், பயங்கரவாத செயலுக்காகத்தான் இந்த பணம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும்ல. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது ஜவாஹிருல்லா யார்? முதல்ல இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு கூட்டணியினுடைய இணைப்பினால் இன்னைக்கு ஒரு MLA-வாக இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் இவருடைய எங்க இருந்து வந்தார் அவரு? அப்ப தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான சிமியில இருந்தவர் ஜவாஹிருல்லா. அப்ப அந்த சிமியிலிருந்து சிமி தடை செய்யப்பட்ட பிறகு அதிலிருந்து வெளியில வந்தவர் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பை ஆரம்பிச்சு அதுல செட்டில் ஆயிட்டார். இதுல இன்னொன்னு பார்க்கணும். மனிதநேய MNP மனிதநேய பாசறை, மக்கள் பாசறைன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப அந்த MNP தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி PFI-யுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அறிவகத்தை சீல் வச்சாங்க. இந்த MNP தான் அந்த அறிவகத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சது. அப்ப அந்த அறிவகத்துல இந்த MNP-க்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய யூத் விங்காக அன்னைக்கு அந்த MNP செயல்பட்டது. அப்ப அங்க அறிவகத்துல வச்சு இந்த மாதிரியாக மதம் மாற்றக்கூடிய செயல்கள்லாம் அங்க நடைபெறுகிறது அப்படின்னு இப்பதான் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரத்ன சபாபதி அப்படிங்கக்கூடிய காவல்துறை அதிகாரி இதை கண்டுபிடித்து அன்னைக்கு இதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா அன்னைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, மாற்றப்பட்டார். அப்ப இருந்து இவருடைய பின்னணி இப்ப என்னன்னு புரியுதா? இப்ப இன்னைக்கு இந்த SDBI-னுடைய அகில இந்திய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இதே சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கா அந்த SDBI அமைப்பு எங்க இருந்து வந்தது? PFI-னுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங் SDBI, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு PFI அதனுடைய. அப்ப இந்த PFI SDBI-க்கு முன்னோடியது சிமி. அப்ப நீங்க எவ்வளவு இன்டர்நெட்வொர்க் பாருங்க. அப்ப இந்த SDBI-னுடைய பணம் எதற்காக வந்தது? அது ஏன் சட்டவிரோதமாச்சு? இதே போல பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவதற்காக அங்கிருந்து பெறப்பட்ட பணம். அந்த பணத்தை நீங்க வித்தியாசமா பண்ணும் பொழுது இதை சட்டவிரோத பணத்துக்கு பரிமாற்றத்தை கண்டுபிடித்து இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. இப்ப அதற்காக அதே ஒரு குற்றத்திற்காக தான் இன்னைக்கு இவருக்கு மேலும் இன்னைக்கு அந்த தீர்ப்பு உறுதியாகி இருக்கிறது. அப்ப வெளிநாடுகளிலிருந்து அங்கிருந்து இங்கேதோ இந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற போர்வையில் அங்கிருந்து பணத்தை பெற்று இங்கு ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய மக்களை, அவர்கள் இந்துக்கள் என்பன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக, இல்ல இங்கே ஏதோ ஒரு நாசகார செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து இந்த பணத்தை பெறப்பட்டு அந்த பணம் இங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு பணம் அதாவது இன்னைக்கு இவர் என்ன சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான குற்றத்திற்கு ஒரு ஆண்டு சிறைன்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப ஏதோ சட்டவிரோதமா இப்ப நான் ஒரு பணத்தை எனக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு பணக்காரனாக ஆகணுங்கிற ஒரு ஆசைக்காக நான் சட்டவிரோதமாக ஒரு ஹவாலா பணத்தை நான் பெறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரைம், ஒரு சாதாரண ஆர்டினரி கிரைம் அப்படின்ட்டு நம்ம கலந்துட்டு போயிடலாம். ஆனா இந்த பணம் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது? பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு இந்த பணம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்ப இத சாதாரணமா ஓராண்டு சிறையில இது முடிந்து விடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இந்த குற்றம் நடந்தது எப்பொழுது? 1998
கோவை பாம் பிளாஸ்ட் முடிஞ்ச கையோட இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சரியா? அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க காலதாமதமாக இந்த ஒரு தீர்ப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்ப இந்த தீர்ப்பு அன்றைக்கே கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கையும் கடுமையாக எடுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு வந்து PFI அமைப்பும் இல்ல STBI அமைப்பு இதே போல ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து இதற்கு அப்புறம் கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் வெட்டி கொல்லப்பட்ட இந்துக்கள் எத்தனை பேர்? பாடி சுரேஷ், சசிகுமார், ராமலிங்கம், அதுக்கப்புறம் பால்கடை சுரேஷ் மதுரையில, வேலூர்ல வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ், அரவிந்த் ரெட்டி, இப்படி வரிசையாக எத்தனை பேரை கொண்டார்கள், பரமக்குடி முருகன், இப்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த கொலைகள் எல்லாம் அதன் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? அப்ப இந்த பயங்கரவாத செயலுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? அப்ப இவர்களுடைய இந்த இவ்வளவு அதற்கு பின் நடந்த குண்டுவெடிப்புகள் இவை எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குமே. ஒரு கிரைம் ஒண்ணு நடக்குது, அது சாதாரண கிரைம் கிடையாது, அது ஒரு பயங்கரவாதத்திற்கு உபயோகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு கிரைம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நீதி தாமதமாக கிடைத்தால் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அது அப்படிங்கிறதுக்கு இந்த கொலைகள் இங்க நடந்த அதற்கு பிறகு நடந்த பயங்கரவாத சம்பவங்கள் அனைத்துமே ஒரு உதாரணம் தான். அன்றே வந்து இந்த இன்னைக்கு இப்படி சமரசம் இல்லாத ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் நம்மளுடைய வருத்தம், அதுதான் நம்மளுடைய கேள்வி. நீதிமன்றம் ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்கிறது இந்த மாதிரியான வழக்குகள்ல? ஆனா இதுலயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, வெறும் இது ஓராண்டு சிறைதானா இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்திற்கு அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நம்ம உள்ள எழுகிறது. இதுல இது தாமதமான வழங்கப்பட்ட ஒரு நீதி, அதே போல தண்டனை என்பதும் ஏதோ ஒரு பெயரளவில் கொடுக்கப்பட்ட தண்டனையாகத்தான் இதை பார்க்கிறேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த நேரத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2011 செஷன்ஸ் கோர்ட்ல வந்து இதற்கான தீர்ப்பு வந்த பொழுது அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரம்ஜான் மாதம், அதனால நாங்க இப்ப சரண்டர் ஆகர்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விலக்கு பெற்றார்கள். ஆனா விதி எப்படி இருந்தது? அப்ப அது அப்படி சொல்லிதான் ஸ்டே வாங்கினாங்க. அப்ப இப்ப விதி எப்படி இருக்கு பாருங்க. அதே ரம்ஜான் மாதத்துல அதே ரம்ஜான் தொழுகை நேரத்துல இந்த தீர்ப்பு வந்து மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஹைகோர்ட்டால. அப்ப நமக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, இறைவன் மிகப்பெரியவன். தமிழ்நாடு வாணிப கழகம் இப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பட் அதுதான் ஆக்சுவலி தமிழ்ல தான் சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 8 பேருக்கு மாத்துறாங்க. டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் எதுக்கு இருக்குன்னா வந்து மதுவை வந்து வாங்கி விற்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனத்துல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதா இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா வந்து மதுபானம் கொள்முதல், பார் டெண்டரு, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங்ஸ், அதாவது இங்கிருந்து லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் கொள்முதல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல முறைகேடு நடந்ததுக்காக வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு புகார் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வந்து கடந்த 6ஆம் தேதி வந்து சென்னை எழும்பூர்ல தான் வந்து தமிழக அரசு வாணிப கழகத்தோட தலைமையகம் இருக்கு. அந்த தலைமையகத்துல மட்டும் 10 இடங்கள், அதுக்கு துறை அமைச்சராக கூட செந்தில் பாலாஜி நண்பர் வீடு, அதுக்கப்புறம் வந்து சப்ளை செய்யக்கூடிய அக்காடு. இந்த அக்காடு யாரு? திமுக MP ஜெகத் ரட்சனோட இது, மற்றும் SNJ, கால்ஸ், MGM உள்ளிட்ட 10 இடங்கள்ல வந்து இந்த ED ரைடு வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்துது. இதன் மூலமா வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி அளவுக்கு வந்து முறைகேடு நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க, மணி லாண்டரிங் வேற நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர்கள் லஞ்சமாகவும் வந்திருக்காங்க, கருப்பு பணங்கள் கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முறைகேடுகளை வந்து இந்த நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ED துறையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப நான் முதல் செய்தியை நம்ம சொன்னேன், அதாவது இந்த நார்த் சவுத் டிவைடு, ரூபா, அப்புறம் மும்மொழி கொள்கை, நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் இன்னைக்கு வெளிப்படையாக வெளியில வந்து விட்டது. அப்புறம் இப்போ புதுசா ஒண்ணு எடுத்திருக்காங்க, இதை பத்தி பேசவே இல்லைன்னு மத்திய அரசு, அதுக்குள்ள இவங்களா பேசிட்டு அதுக்காக ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. என்னது தொகுதி மறுசீரமைப்பு, இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான தீர்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் பொழுது இதிலிருந்து மக்களை திசை திருப்பதற்கு இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்ப
பாருங்க, எல்லா துறையிலையுமே வந்து இன்னைக்கு ஊழல் 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 இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தமிழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே இன்னைக்கு இதுதான் ஊழல்னு. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1000 கோடிக்கு மேல இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு அமலாக்கத்துறை இன்னைக்கு சொல்லிடுச்சு. சரி, அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னாலே உடனே இவங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே மத்திய அரசு அமலாக்கத்துறையை வைத்து வந்து மாநில அரசுகளை வந்து நசுக்கிறார்கள் அப்படின்னு. சரி, இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆவணங்களோட இன்னைக்கு எடுத்து தானே சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஆவணங்களுக்கு நீ பதில் சொல்லணுமா வேண்டாமா? நல்லா பார்க்கணும். டாஸ்மாக்ல வந்து இது இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குதுங்கிறது ஏதோ அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சாதாரணமாவே இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு. சாதாரண மக்களே பேசக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு டாஸ்மாக் துறை இருக்கிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி இதற்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, ஒரு பாட்டிலுக்கு எம்ஆர்பியோட எக்ஸ்ட்ராவா பைசா வாங்குறாங்க ஒரு கடையிலையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்தது. அதே போல டெண்டர் விடுவதிலையும் நிறைய ஊழல் நடக்குது. அதாவது அமலாக்கத்துறை இன்னைக்கு ரெய்டெல்லாம் நடத்தி ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடியே சொல்றேன், சாதாரண மக்களாலே இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் அன்னைக்கே வைக்கப்பட்டன. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தானே இன்னைக்கு இடியே ரெய்டு போயிருக்காங்க. அப்போ அன்னைக்கு அதுல இருந்தே தெரியுது இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பாங்கன்னுட்டு. சரி, அதற்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜி வேற ஒரு ஊழலினுடைய குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில அந்த ஊழல் குற்றச்சாட்டு யார் முன்னாடி வச்சாங்கன்னா, இதே திமுகல இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி மேல வச்ச குற்றச்சாட்டு, அப்பா தொடுத்த வழக்கு. அந்த வழக்குல தான் செந்தில் பாலாஜி உள்ள போனார். அன்னைக்கு அவர் சொன்னாரா இல்லையா செந்தில் பாலாஜியை பத்தி? இன்னும் அந்த வீடியோ அவர் ஸ்டாலின் பேசினது ஞாபகம் இருக்கு. இவரெல்லாம் அடுத்ததா ஜெயலலிதா ஆட்சியில அடுத்ததா கொண்டு வராரு, இந்த லட்சணத்துல இவரெல்லாம் வந்து அடுத்த முதல்வரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசினதுதான். இவர் தான் அதை வந்து அன்னைக்கு சட்டசபையில செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னைக்கு கொண்டு வந்தார். இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அந்த கேஸே வந்து கடைசியா வந்து ஒரு கைதும் செய்யப்பட்டார். இதெல்லாம் நடந்தது. இது நடந்த உடனே என்ன சொன்னாரு, அப்ப இதுவே போச்சு, மத்திய அரசு தான் அதை பண்ணுச்சு, மத்திய அரசு தான் பண்ணுச்சு அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாமீன் கிடைக்காம அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சு ஜாமீனுக்கு முடிச்சு வெளில வந்தார். ஜாமீன்ல வெளியில வந்த உடனேயே என்னமோ அவர் மேல இருந்த குற்றச்சாட்டெல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு, இவங்க அடிக்கடி சொல்லுவாங்களே வந்து வாஷிங் மிஷின், அது மாதிரி இவங்க ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு அவர் வெளில எடுத்து அவர் வந்து ஊழல் இல்லாத ஒரு மந்திரியாக அவர் மாத்தி உடனே என்ன பண்ணாங்க, உடனே திரும்ப அவரை எந்த துறைக்கு மாத்துனாங்கன்னு பாக்கணும். உடனே பழைய அதே டாஸ்மாக் துறை அவர் கையில கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? நீங்க அதுல இருந்தே புரிகிறது எப்படி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்காதுங்கிற. ஏன்னா இவர் தான் சொல்றாரு, ஊழலுக்கு வந்து அதிமுக ஆட்சியில யார் யாரெல்லாம் ஊழலுக்கான பேர் போனவர்களோ அவர்களே தான் அப்படின்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி அவ்வளவு பவர்ஃபுல்லா ஊழல் பண்ணக்கூடிய ஆளுன்னு இவர் சர்டிபிகேட் கொடுத்தாரு. அப்ப இவர் சர்டிபிகேட் கொடுத்தாரு, ஜெயிலுக்கு போக வச்சது இவரே, ஜெயில வெளில வந்தோடனே திரும்ப அவரை கூப்பிட்டு அதே துறையை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஊழல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? இதுக்கு அமலாக்கத்துறை எவிடன்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, ஜெனரல் லாஜிக்கலையே நம்மளால சொல்ல முடியாது. அப்ப என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இதே போலதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. 2026 இங்க தமிழகத்திலையும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப இதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது. கரெக்டா அந்த ஒரு வருஷம் நடந்து இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் பெரிய அளவுல பண்ணார். நிறைய ஊழல் நிறைய பிரச்சனைகள் அங்க இருந்தாலும் மதுபான ஊழல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய லெவல்ல மாட்டினாரு. இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாத லெவல்ல அவர் முடிஞ்சிச்சு ஒரு கதை. இதே கதை தான் சந்திரசேகர் ராவுக்கும் நடந்தது. இதே மதுபான ஊழல்ல தான் அவரும் ஒழிஞ்சு போனார். அப்ப இன்னைக்கு திமுகவுக்கும் இதே மதுபான ஊழல்ல தான் முடிவு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இடையில இருக்கு. வரணும் என்பது நம்மளுடைய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு இந்த மதுபானத்தை வைத்துத்தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய சாபத்துக்கு வந்து இது முன்னாடி வந்து திமுகவால ரொம்ப நாள் நிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம இதுல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பல ஊழல்கள் இன்னைக்கு வந்து வெளிச்சம் வந்த வண்ணம் இருக்கு. கனிம ஊழலா இருக்கலாம், இன்னைக்கு இதுவா இருக்கலாம், இல்லை இப்ப செந்தில் பாலாஜியோட விஷயமா இருக்கலாம்.
எல்லாமே வந்தது. இடி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, இடி ரெய்டு பண்ணது, இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வாட் நெக்ஸ்ட்? யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன கேஸ் போயிட்டு இருக்கு? பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை. எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இவ்வளவு அநியாயங்களை பண்ணி கொண்டிருக்கிற இருக்கும் பொழுது மத்திய அரசையே இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இந்த கேள்வி எல்லாருக்கும் என் மனதிலும் இருக்கிறது, எல்லார் மனதிலும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நீ எப்படி போகும்? இதுவும் இந்த மாதிரி பரபரப்பாக எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதோட நின்றுமா? ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை பல வீடியோக்களை வெளியிட்டார். ஆனா என்ன ஆச்சு? எல்லாமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதனுடைய மூவ் வாட்ஸ் அப்படிங்கிறது உண்மையில அதுக்கப்புறம் என்ன ஃபார்வர்டா என்ன நடந்திருக்கு, அதற்கான பதில் இங்க எங்கேயுமே இல்லை. இப்ப இதற்கு எதிராகவும் பெரிய பெரிய போராட்டங்களை நடத்துவதாக அவரும் அறிவிச்சிருக்கிறார். ஆனா இது மேல் நடவடிக்கை எடுக்க போகிறார்களா? சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா? எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடந்திருக்கு, அத்தனை பேரும் இதுல தண்டிக்கப்படுவார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து நமக்கு மிச்சம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இதிலாவது செயல்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, அனைத்து மக்களுடைய, தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இன்னைக்கு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுலயும் மத்திய அரசு செயல்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்திற்கும் இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டிற்குமே துரோகம் செய்கிறது பாஜக அரசு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைய நிலைமை வந்து தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி, எவ்வளவு தூரம் அதை பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள், என்னென்ன தேச விரோத விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெறுகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இதில் மத்திய அரசு நிச்சயமாக செயல்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல ஒரு மகாபாரதத்தினுடைய ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தணும். சிசுபாலன் வந்து பல விஷயங்களை வந்து கிருஷ்ணர் மேல சொல்லிக்கிட்டே இருப்பார். பல அயோக்கியத்தனங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருப்பார். கிருஷ்ணர் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து சிசுபாலனை அழிக்க போகும்போது சிசுபாலனுடைய தாயார் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கொஞ்சம் பொறுத்துக்கொள் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்வார், இத்தனை குற்றங்கள் வரை நான் அவனை பொறுத்துக்கிறேன், அதுக்கு மேல குற்றங்கள் செஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவான். ஆனா அதே போல கிருஷ்ணரும் பொறுத்து கொண்டு இருப்பார். அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து சிசுபாலனை அழித்ததாக நம்ம கதை படிக்கிறோம். அது போல மத்திய அரசு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி பொறுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா கிருஷ்ணர் மாதிரி ஃபைனலாக செயல்பட வேண்டும் என்பதே நம்ம எதிர்பார்ப்பு. அந்த செயல்படாமல் அப்படியே போனா நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பது நம் கருத்து. தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து தமிழக விவசாயிகள் நன்றி தெரிவித்து ஒரு முதல்வரை பாராட்டியிருக்கார்கள். இங்கே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதுக்குன்னா வந்து சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3100 ரூபாய் தருவது என்று வாக்குறுதி கொடுத்திருந்தது பாஜக அரசு. அதே போல் வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அதோட முதல்வர் விஷ்ணு தியோசாய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அறிவிச்சிருக்காரு ஒரு குவிண்டால் ஒன்றுக்கு 3100 ரூபாய் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட தமிழக விவசாயிகள் அவரை நேரடியாக சந்தித்து மகிழ்ச்சியை தெரிவித்திருக்காங்க. இந்தியாவிலேயே நீங்க வந்து மட்டும்தான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு முன்னுரை செயல்பட்டிருக்கீங்க. இதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 152 அதாவது 1.50 கோடி டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வந்து விவசாயிகளோட மகிழ்ச்சி இருக்கும். இதே மாதிரி விஷயம் எங்க தமிழ்நாட்டில் நடந்தால் கண்டிப்பா நாங்கள் பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இயக்கத்தையும் தெரிவித்து வந்திருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேசியவாதி அறிவித்தார், ஆதார விலையை உயர்த்தி தரப்படும் தேர்தல் வாக்குறுதியாக வைத்தார்கள். தேர்தல் வாக்குறுதியை ஜெயிச்சுடனே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். இங்கும் ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கு. அந்த அரசு இதே போலதான் தேர்தலில் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். இன்றளவும் புத்தக அளவுல இருக்கு. இன்று கூட எதிர்பார்த்தோம் கேஸுக்கு மானியம் கிடைக்கும், தரல. அதனால எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்றதோட சரி. ரொம்ப கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே மத்திய அரசு போய் சொல்லிடுவாங்க, ஏன்டா நீ செய்யல, இல்ல அவன் அடிச்சுட்டான் டீச்சர் அப்படின்னு, ஏன்டா நீ படிக்கல, டீச்சர் அவன் புஸ்தகத்தை கிழிச்சிட்டான், இப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளை மனப்பான்மையிலேயே இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றுவது, இதுதான் திராவிட மாடல். சோ அதனால திராவிட மாடல்ல போயிட்டு விவசாயிகள் போயிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது விவசாயிகளுடைய தவறு அப்படின்னு தான் பார்க்கணும்.
இன்னைக்கு பாருங்க சத்தீஸ்கர்ல அதுவும் இது இன்னொரு விஷயம், திராவிட மாடல் இன்னொன்னும் செய்யும், அதை நான் இங்க சொல்ல விட்டேனே. இதை எதிர்த்து போராடினா அவங்க குண்டர் சட்டத்துல கைது செஞ்சிடும், நிச்சயமாக உடனே கைது செஞ்சிடும். இப்ப கூட எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, இப்ப சத்தீஸ்கர் வரைக்கும் போய் பாராட்டு தெரிவிச்சிருந்த விவசாயிகள் மேல என்னதான் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க பாருங்க, ரோட்ல ஏதோ ஒரு பொம்பளை டீ குடிக்கும் பொழுது இந்த கவர்மெண்ட்டை திட்டி ஏதோ பேசினோடனே அது ஏதோ ஒருத்தன் வீடியோவா எடுத்து போட்டான்னு அந்த பொம்பளைய தேடி தேடி பிடிச்சி, போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்துக்கோங்க, ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி தேடி தேடி அந்த லேடியை பிடிச்சி கைது பண்றதுக்கு கிளம்புனாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னா கூட இன்னைக்கு பாவம் இவங்க போய் செஞ்ச விவசாயிகளை என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல இன்னைக்கு ஒரு ஃபெசிலிட்டி பாசன அளவில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இன்னைக்கு சத்தீஸ்கர்ல நெல் கொள்முதலை அதாவது நெல் உற்பத்தியை அதிகரிச்சிருக்காங்க. அதே போல எவ்வளவு அதாவது நெல் கொள்முதல் நிலையங்களை சரியான முறையில நிறுவி அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு வரக்கூடிய நெல்களை வாங்கி அதை இது பண்ணி ஊக்குவிச்சிருக்காங்க அரசு விவசாயிகள். ஆனா அதே நேரத்துல இங்க என்ன சொன்னாங்க, தமிழகத்துல கொள்முதல் நிலையத்துக்கு லாரிகளுடைய பற்றாக்குறை எல்லாத்தையும் கணக்குல காமிச்சு நெல் கொள்முதலே இவங்க பெரிய அளவுல பண்ணல. அதையும் நம்ம இங்க பாக்குறோம். விவசாயிகள் பல கோரிக்கைகளை வைத்து இங்க பல போராட்டங்கள் நடத்துனாங்க. ஆனா அந்த விவசாயிகளுடைய எந்த கோரிக்கைகளுமே இங்க நிறைவேற்றவே படல. ஆனா என்ன பண்ணுவாங்க, இதே விவசாயிகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை மட்டும் தெளிவா செய்வாங்க. விவசாயம் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஆசிரியர்கள்னா அந்த நேரத்துக்கு ஆசிரியர்களை வச்சு எலெக்ஷன் டைம்ல ஆசிரியர்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசிரியர்களை வச்சு ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களா அதேதான், எல்லாமே அந்த சங்கத்தை வச்சு இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அவங்களை கழட்டி விட்டுறது. இது திராவிட மாடல். ஆனா இன்னைக்கு தேசிய மாடல் எப்படி அப்படின்னா, எதை நாங்கள் வாக்குறுதியாக வைத்தோமோ அதை நிறைவேற்றி இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எதுக்கெடுத்தாலும் நாங்க தான் முன்மாதிரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு போய் அந்த பாராட்டிய அந்த விவசாயிகள் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டதனுடைய காரணத்தினால அவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுதான் ஒரு முன்மாதிரியான விவசாயிகளை போற்றக்கூடிய ஒரு அரசு, அதனால நாம அவர்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிப்போம், அந்த பாராட்ட தெரிவிக்கிறது மூலமாவது இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ரோஷம் விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யுமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில தான் இன்னைக்கு போய் அதை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஆனா இதை தமிழக அரசு எல்லாரும் இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி அதிகமா பேசக்கூடியது இந்த தமிழக அரசு தான். ஆனா இந்த இதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இது ஒரு ஹிட்லர் ஆட்சி இன்னைக்கு இங்க இருக்கிறது, ஒரு பாசிச அரசு. அந்த விவசாயிகளை என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியல, அது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். ஆனா இதுதான் உண்மையான விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அரசு, அதுதான் ஒரு தேசிய அரசு அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க எடுத்து. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை மாடலாக இருக்க வேண்டும், எந்த அரசு இருந்தால் எல்லா துறையும் விளங்கும். சும்மா நாங்க தான் முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல விஷயம். உண்மையிலேயே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய செயலாற்றக்கூடிய அரசு இது. நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது அப்படிங்கிறது இன்னைக்கு மற்ற விவசாயிகளும் தமிழகத்தில் உள்ள நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஹோலி பண்டிகையின் போது முஸ்லிம்கள் வீட்டிலே இருங்கள், வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி பேசியிருக்கிறார். அதே கருத்தை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆமோதித்துள்ளார். என்ன காரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு லாஜிக்கல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே படுவதாக சில கருத்துக்கள் கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, ஹோலி பண்டிகை காலம் எல்லாருடைய மனநிலையும் கொண்டாட்டத்திலே இருக்கும். அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் வெளியே வந்திருந்தால் அவர்கள் மேல் அந்த கொண்டாட்டக்காரர்கள் அந்த கொண்டாட்ட மனநிலையிலே வண்ணப்பொடிகள் வீழ்த்துவது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சொல்றாரு, இந்த வருடம் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வருகிறது ஹோலி பண்டிகை. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தொழுகையின் மேல் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள், மேலும் ரமலான் மாதம் காரணமாக இது பண்ணுவார்கள். ஆனா இந்த ஆண்டு நீங்கள் வெளியே வருவதற்கு பல வீட்டிலேயே தொழுகுங்கள். காரணம் இந்த காரணம் முன்னாடி சொன்னதுதான், கொண்டாட்ட மண்ணில் வண்ணப்பொடி எழுத்துவதனால் சர்ச்சைகள் உட்படலாம். அதனால ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஹோலி பண்டிகை வருது, நீங்கள் வருடம் முழுவதும் நீங்கள் தொழுகலாம்
ஆனால் அந்த நேரத்துல மட்டும் வெளியே வராமல், கொண்டாட்ட காலத்தில் வெளியே வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதே கருத்தை வந்து முதல்வர் யோகி ஆதிநாத்திட்ட கேட்டிருக்காங்க. அவரும் இந்த கருத்தின்மை ஆமோதித்துள்ளார். இந்த செய்தியை நீ எப்படி பார்த்து? அதாவது வேண்டுமென்றே தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோட்ல போய் தொழுகிறது, ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுகிறது, ரயில் பெட்டிக்குள்ள தொழுகிறது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தொழுகிறதுக்கான அந்த நேரம் தான் முக்கியமே தவிர எங்களுக்கு மசூதி தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு இவங்க சொன்னதுதான். இன்னைக்கு அதை தான் என்ன சொல்றாங்க, நீங்க மசூதியில தான் உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, அதனால அந்த நேரத்தை நீங்க வீட்டிலேயே தொழுதுக்கலாமே. இவங்க சொன்னதுதான். இவங்களுடைய ஆதிக்கத்தை அன்னைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்த இன்னைக்கு அதே தத்துவத்தை இன்னைக்கு பயன்படுத்தி யோகி அரசு இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஏன் வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கத்துல நீங்க வந்து தலையை காட்டுறது, இன்னொரு பக்கம் வாழை காட்டுறதுன்னு, ஒரு பக்கம் நாங்க மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுறது, இன்னொரு பக்கம் நீங்க வேற ஒரு இதை காமிக்க பண்றது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ரெண்டாவது, நீங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆதிக்கத்தையும் உங்களுடைய மேலாண்மையும் காமிக்கணும். எங்கெல்லாம் நீங்க அதிகமா இருக்கீங்களோ அங்கெல்லாம் மத்த மதத்துக்காரங்களை ஒடுக்கணும் அப்படிங்கறத ஒரு செயலாக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அதற்குரிய பதிலாகத்தான் இன்னைக்கு நான் இதை பாக்குறேன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, துலுக்கனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது யாருமே செய்யவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள். நீங்க வந்து உங்களுக்கு மேல அடிச்சா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த மேலமே யாரும் அடிக்க கூடாது, நீங்க அந்த கொண்டாட்டத்தை யாரும் செய்யக்கூடாதுங்கிற உங்களுடைய மனப்பான்மை தான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது. இன்னைக்கு அதைதான் எல்லாரும் உடனே ஆமா அதைதான் செய்யணும், துலுக்கனுக்கு பிடிக்காட்டா நீங்க செய்யாத அப்படிங்கக்கூடிய அரசை தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக ஒரு அரசு எல்லாருமே கொண்டாடணும்டா, அவன் ஹோலி கொண்டாடுறான், நீ ரம்ஜான் கொண்டாடணும். அவனுக்கு ஹோலி, உனக்கு ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே போல ஹோலி கொண்டாடுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குல்ல. உனக்கு வந்து கலர் பொடி பிடிக்காது, உனக்கு வந்து கொண்டாட்டம் பிடிக்காது, உனக்கு அடிச்சு விளையாடுறது பிடிக்காது, உனக்கு டமரம் அடிக்கிறது பிடிக்காது, மேல அடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவன் ஏன் அதை செய்யக்கூடாது, அவனோட உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு 2 பேருமே கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அனைவருக்குமான அரசாக இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இருந்திருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரோட்ல வந்து இப்ப நம்ம ஒரு ரோடு இருக்கு, ஒரு ரோட்ல வந்து ஒரு மசூதியை நீங்க கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரோடு வழியாக வந்து ஊர்வலம் போகக்கூடாது, தடுக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு கோவில் ஊர்வலத்தை நீங்க ஒரு மசூதி இருக்குன்னா அது வழியா நீங்க வந்து மேலதாள சத்தத்தோட பட்டாசு வெடிச்சு நீங்க எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்கு நீங்க உடனே தடை விதிப்பீங்க, வேற ரோட்டுக்கு வழியா போங்கன்றது, இதெல்லாம் பண்றது. சரி, அதுக்கடுத்து தொழுகை சமயத்துல ராமநாதபுரத்துல ஒரு வேதாளை அப்படிங்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தொழுகை சமயத்துல நீங்க வீட்டுல வந்து உங்க ரேடியோவையோ டிவியோடைய வால்யூமை கூட வச்சு நீங்க வேற எதுவும் கேட்க முடியாது, அதற்கு கூட வந்து நீங்க வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சரி, சுப்ரீம் கோர்ட்டு ஆணையே இருக்கு, நீங்க அந்த கூம்பு வடிவ குழாயை வச்சு கத்தக்கூடாது, அது வந்து சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்னு. எந்த மசூதியாவது அதை கழட்டியிருக்கானா? அதை கேட்டு இது வரைக்கும் நீங்க கழட்டதே இல்லையா? ஆனா அதே நேரத்துல ஒரு கோவில்ல ஒருத்தன் வச்சிருந்தா அந்த ஸ்பீக்கரை போய் கழட்டுறது, இல்ல மசூதி பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல வந்து அதை வச்சு பாடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அங்க வந்து பிரச்சனை பண்றது, எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க. அப்ப அதனால என்ன சொல்லிட்டாரு யோகி, சரிப்பா உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், உங்களுக்கு அடுத்த ஆட்கள் மேல வெறுப்ப கக்குவது அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பானது. ஏன்னா உங்களுக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாலோ இல்ல அடுத்தவன் சந்தோஷமா கொண்டாடினா அது உங்களுக்கு பிடிக்காது, அது உங்க அல்லாவுக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கும் பிடிக்காதுங்க வேண்டாம். ஆனா என்ன பண்றாரு, எல்லா மசூதியும் வியூ கட்டரை போட்டார், வியூ கட்டரை போட்டு ஒரு பர்தா போட்டு வச்சுட்டார். ஏன்னா இவங்களுக்கு பிடிக்குமே பர்தா, அதனால உங்களுக்கு பிடிச்ச பர்தாவே உங்களுக்கு கொடுத்து நீ மசூதிக்குள்ள இருந்தக்கோ, வெளியில என்ன நடந்தாலும் நீ பார்க்காத, உனக்கு தேவையில்லை, உன் ஏரியால நீ இரு, இந்த பக்கம் நீ என்ன நடக்குதுன்னு பார்க்காத, அவன் பாட்டுல அவன் சந்தோஷமா கொண்டாடிட்டு போறான். அப்ப நீ வந்து என்னன்னா உனக்கு பிடிக்காதத பார்க்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பருதா போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நன்றி தான் தெரிவிக்கணும். அதை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, நன்றி தெரிவிக்கலாம்.
அதே விட ஒரு சூப்பர் சொல்யூஷன் அவர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பார்க்க பிடிக்காது, அதே போல ரோட்ல வந்து ஏன்னா சந்தோஷமா ஓடி ஜாலியா சந்தோஷமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது அந்த சத்தத்தை காதுல கேட்க பிடிக்காது. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே வேணாம், உங்களுக்கு தான் எங்க வேணா தொழுகலாமே, அது நீங்க சொன்னதுதான். அதனால வீட்டுல இருந்தே ஒரு நாளைக்கு தொழுதுக்கோ. உனக்கு ரம்ஜான் மாசம் முழுக்க தொழுகிறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. ஹோலி வந்து ஒரு நாள் தான், இந்த ஒரு நாள் தான் ஹோலி வந்து இந்துக்கள் கொண்டாட போறான் சந்தோஷமா. அதனால ஹோலி அவன் கொண்டாடிக்கட்டும், நீ வீட்டுல இருந்து நீ வந்து தொழுகை நடத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்க. இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்ப நீங்க உண்மையிலேயே நியாயத்துக்கு நீங்க தான் அவருக்கு நன்றி சொல்லணும். உடனே இப்ப சில எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா எதிர்த்திருக்காங்களாம். ஐயோ போச்சு, அவங்க வந்து எல்லாத்தையும் மசூதி எல்லாம் இப்படி மூடிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இப்படி எல்லாம் பண்றாங்க, இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் பேசுறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதே துலுக்கெல்லாம் ஒரு கோவில் ஊர்வலத்தை மசூதி இருக்கு அந்த ரோட்ல அப்படிங்கிற காரணத்துக்காக அதை எடுத்து செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்து மேல கல்லை வீசி கலவரம் செய்த பொழுது ஏன் மத நல்லிணக்கம் பத்தி பேச நீ வரல? அப்ப அந்த துலுக்கனை எல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா உனக்கு உரிமை இருக்க மாதிரி தானே அவனுக்கும் அந்த கோவிலுக்கு ஊர்வலம் போறதுக்கு உரிமை இருக்கு, அவன் கொண்டாடிட்டு போறான், நீ ஏன் சும்மா இருக்க வேண்டியதானே, நீ ஏன் கேட்க முடியல? அப்ப அவங்களுக்கு அப்ப இந்துக்கள்னா இழிச்சு வாங்கலாம், அப்ப கேட்டுக்கணும்ல அன்னைக்கு நியாயமா ஒண்ணீங்க அத. இப்ப வந்து யோகி இத சொன்ன உடனே அவர் வந்து வேண்டுமென்றே மத பிளவை ஏற்படுத்துகிறார் பொழுது எது மத பிளவு? சுமூகமாக அனைத்து தரப்பினரும் விழாக்களை கொண்டாட வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றவர் வந்து மத நல்லிணக்கவாதியா, இல்ல ஒரு தரப்பு மட்டும்தான் இங்க எல்லாமே செய்யணும் இன்னொரு தரப்பு அடங்கி போகணும்னு சொல்றவன் மத நல்லிணக்கவாதியா? இந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்ல, இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சதை கொண்டாடினதுக்காக நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்தினார்களே, அன்னைக்கு பேசணும்ல இந்த எதிர்கட்சிக்காரங்களா வந்து, நம்ம நாடு ஒரு விஷயத்துல வெற்றி அடைந்ததை கூட இங்க கொண்டாட கூடாது, அது கூட எனக்கு வலிக்கும், ஏன்னா எனக்கு பாகிஸ்தான் தோத்து போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை ஊக்குவிக்கிறவன் வந்துதான் எதிர்கட்சிக்காரன். ஆனா அதே நேரத்துல இருதரப்பினருமே சுமூகமாக இன்னைக்கு விழாக்களை கொண்டாட வேண்டும் நினைக்கிற ஒரு ஆள் வந்து மதத்திற்கு எதிரானவரா செயல்படக்கூடியவரா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை. அது என்ன, இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எத்தனை இந்து ஊர்வலங்கள் இங்க தடுத்து, இதே ராமர் ஊர்வலம் அதில் கல்லெடுத்து எறிஞ்சார்கள். கிருஷ்ண பிறந்த நாள் அன்னைக்கு நடந்தக்கூடிய ஊர்வலங்கள்ல கல்லறி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள்ல கல்லறி, எல்லாத்தையும் விடுங்க. தமிழகத்துல பாருங்க, தேசிய கொடி ஊர்வலத்தை எடுத்து செல்வதற்கு இங்க அனுமதி கிடையாது. கேட்டா போற வழியில எல்லாம் பள்ளிவாசல் இருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்துவது யார்? எப்படி மசூதிகள்ல இருந்து மட்டும் கற்கள் கரெக்டா வந்து எரியப்படும்? எங்க இருந்து அந்த கற்கள் அங்க கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது? அது எப்படி கரெக்டா அந்த நேரத்துக்கு கல் எறியப்படும்? அப்படின்னு எந்த எதிர்கட்சிக்காரங்களாவது இன்னைக்கு இந்த கேள்விகளை கேட்டிருப்பானா? கேட்டிருக்கணும்ல நியாயமா. நீ இன்னைக்கு இல்ல அன்னைக்கு உனக்கு இவர்கள் எல்லாம் நண்பர்கள் தானே, நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ பேசிருக்கணும்ல. எப்பா உங்களை மாதிரிதான்ப்பா எங்க ஆட்களும் விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க, நீ இந்த சமயத்துல நீ இப்பெல்லாம் பேசாத, நம்ம தான் எல்லாம் ஒண்ணு, மதம் எல்லாம் மத வேறுபாடு பாக்குறது இல்ல அப்படின்னு அந்த மத நல்லிணக்கத்தை பத்தி அன்னைக்கு நீங்க பேசிருக்கணும்ல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தி இன்னைக்கு காட்டியிருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எப்போ இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படும் கூடிய ஒரு நிலை வருகிறதோ அப்ப இதற்கான பதிலடி என்பது ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு இதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யாருமே வந்து இன்னொரு மதத்துக்காரனை வழிபடாத அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு மதத்துக்காரனுக்கு உரிமை கிடையாது. அப்படி அது இல்லாம அனைவரும் எல்லாத்தையும் கொண்டாட வேண்டும், இது அனைவருக்குமான அரசு என்பதை இன்று மீண்டும் யோகி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சில நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.